போதைப்பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் ஆஜராக அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்கள். சென்னை நுங்கம்பாக்கம் போலீசாரால் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், ஸ்ரீகிருஷ்ணா உள்ளிட்டோர் போதைப் பொருள் பயன்படுத்திய இந்த வழக்குல கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார்கள். இந்த விவகாரத்துல அமலாக்கத்துறை தொடர்பான ஆவணங்களை கைப்பற்றி விசாரித்த போது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது, போதைப் பொருள் பயன்படுத்தியதில் அல்லது வாங்கியதுல என்ற ஒரு வழக்கை பதிவு செய்து இது தொடர்பாக விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே தொடர்பாக நடிகர் கிருஷ்ணாவிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியிருக்கிறது. ஒரு 11 மணி நேரம் அவரிடம் விசாரணையும் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போல நடிகர் ஸ்ரீகாந்திற்கு கடந்த 28ஆம் தேதி ஆஜராவதற்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அவர் அப்போது ஆஜராகாமல் அதற்கான அவகாசம் கேட்டிருந்தார். இந்த நிலையில் அவருக்கு மீண்டும் அமலாக்கத்துறையால் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. வரும் 11ஆம் தேதி அவர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று அந்த சம்மனிலே குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 11ஆம் தேதி ஸ்ரீகாந்த் ஆஜராகக்கூடிய பட்சத்தில் அவருக்கு தேவையான இந்த வழக்கு தொடர்புடைய ஆவணங்களையும் கொண்டு வர வேண்டும் என்று அதுல சம்மனிலே குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த வழக்குல போதைப் பொருள் வழக்குல இந்த காவல்துறையினர், அதாவது 2 உதவி ஆய்வாளர்கள் இவர்கள் பணம் பெற்றதாக காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டு துறை ரீதியான விசாரணையில் உள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாகவும் அமலாக்கத்துறை அவ்வாறு லட்சக்கணக்கில் பணம் கைமாறியதாக சொல்லப்படும் நிலையில் அவ்வாறு பணம் கைமாறியதா என்பது தொடர்பான பரிவர்த்தனை விவரங்களையும் அமலாக்கத்துறை அதற்கான ஆதாரங்களை திரட்டக்கூடிய பணியில் இருக்கிறது. எனவே அது தொடர்பாகவும் நடிகர் ஸ்ரீகாந்திடம் விசாரணை நடத்துவதற்கு அமலாக்கத்துறை திட்டமிட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.